அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. கிர்ச்சாஃப் லாஸோட சம்ல நம்ம இருக்கோம். கிர்ச்சாஃப் லாஸ் இதுல 2 லா படிக்க போறீங்க. கிர்ச்சாஃப்ஸோட ஃபர்ஸ்ட் லா, கிர்ச்சாஃபோட செகண்ட் லா. ஃபர்ஸ்ட் லாவோட இன்னொரு பேரு கரண்ட் லா. செகண்ட் லாவோட இன்னொரு பேரு வோல்டேஜ் லா. வோல்டேஜ் லா, ரைட்டா? ஃபர்ஸ்ட் லா என்ன சார் சொல்லுது, செகண்ட் லா என்ன சொல்லுது, சம் எப்படி போறது? நான் ஐடியாலாம் சூப்பரா சொல்லி கொடுத்துட்டு ஒரு 10 சம் மார்க் பண்ணி தரேன். அப்படியே 8க்குள்ள முடிச்சிருங்க, ரைட்டா? ஸோ அன்னைக்கு டயோடு ஒர்க் கொடுத்துருந்தேன், சாரி லாஜிக் கேட்டு நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க, ஒரு சில பேர் மட்டும் அனுப்பல, அதையும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ரைட், கரண்ட்ல கரண்ட்ல என்ன சார் சொல்லுது? அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் கரண்ட் மீட்ஸ் அட் எனி ஜங்ஷன் இஸ் 0. புரியல சார். இது ஒரு கரண்ட் வர்ற வயர், 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 இது ஒன்று. அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் கரண்ட் மீட்ஸ் அட் எனி ஜங்ஷன் இஸ் 0. உள்ள வர கரண்ட் I1, I2ன்ற கரண்ட் உள்ள வருது, I3யும் டுவர்ட் தி ஜங்ஷன் வருது. வெளியில போகிறது I4 வெளில போகுது, I5 வெளில போகுது. அப்ப என்ன அர்த்தம்னா, ஜங்ஷன்ல கரண்ட்டை சேவ் பண்ணி வைக்க முடியாது, ஜங்ஷன்ல கரண்ட் 0. அப்ப உள்ள வர்ற கரண்ட் எல்லாம் ஒரு பக்கம் எழுதிக்கும், வெளியில போற கரண்ட் எல்லாம் ஒரு பக்கம் எழுதிக்கோங்க. உள்ள வர்ற கரண்ட்டும் வெளியில வர்ற கரண்ட்டும் ஈக்குவல். அதனால minus I4 minus I5 equal to 0. Algebraic sum of current meet at any junction is 0. ஜங்ஷன்ல கரண்ட்டை கண்டிப்பா சேவ் பண்ணி வைக்க முடியாது. அதனால summation of I equal to 0. ஒரு விஷயம் என்ன கேட்டாங்கன்னா, கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா எதை பத்தி பேசுதுன்னு கேட்டிருப்பாங்க. கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். அப்படியே கூடவே படிச்சிருங்க. அது கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், ரைட்டா? சமேஷன் ஆஃப் I0. இதுல இதுக்கு முன்னாடி வந்த சம் ஒரே ஒரு சம் தான், ஒரே ஒரு மாடல் தான். நீங்களே ட்ரை பண்ணு. இங்க இருந்து ஒரு கரண்ட் வருது, இங்க இருந்து ஒரு கரண்ட் வருது, இங்க போயிட்டு இப்படி பிரான்ச்சஸா பிரியுது, அப்புறம் இங்க வந்துருது, இப்படி போயிடுது, இப்படி போயிடுது. உள்ள வர்றது 6 ஆம்பியர் உள்ள வருது, இது எவ்வளோன்னு தெரியாது, ஆனா இங்க போறது 13 ஆம்பியர் போகுது. இங்க வர்றது 8 ஆம்பியர் போயிட்டு இங்க 3 ஆம்பியர் போயிடுது, இங்க வருது எவ்வளோன்னு தெரியாது. இங்க வர்றது 2.5 ஆம்பியர், இங்க போறது எவ்வளோன்னு தெரியாது. இப்போ அதை நீங்களே கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் எங்கெல்லாம் கொஸ்டின் மார்க் போடுறனோ அதெல்லாம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கத்தான் உன் வேலையே. இது 1ஆம் நம்பர், இது 2ஆம் நம்பர், இது 3ஆம் நம்பர், இது 4ஆம் நம்பர். 1ஆம் நம்பர்ல எவ்வளவு கரண்ட்? 7 ஆம்பியர் சார். 7 ஆம்பியர். 2ஆம் நம்பர்ல எவ்வளவு கரண்ட்? 5 ஆம்பியர். 5 ஆம்பியர். 3ஆம் நம்பர்ல 2.5 ஆம்பியர். 4ஆம் நம்பர்ல 5 ஆம்பியர். உனக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சம் கொடுத்தேன். இதே மாதிரி தான் கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லான்னா இதான் கேள்வி, வேற கேள்வியே கிடையாது. நீங்க எடுத்து பாருங்க, தெரிஞ்சிருக்கும். பிரான்ச்சஸா இருக்கும். இது கிர்ச்சாஃப் லா படிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. இப்போ அடிஷன் மல்டிபிகேஷன் சாதாரணமா ஆட் பண்ண தெரிஞ்சா போதும், சப்ராக்ட் பண்ண தெரிஞ்சா போதும். ஒரே ஒரு இடத்துல கொஸ்டின் மார்க் போட்டுட்டு அந்த இடத்துல எவ்வளவு கரண்ட் போகும்னு கேட்பாங்க. அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் கரண்ட் மீட் அட் எனி ஜங்ஷன் இஸ் 0. நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அங்கிருந்து நம்ம போறது செகண்ட் லா. செகண்ட் லா பேசுறதுக்கு முன்னாடி ஓப்பன் க்ளோஸ்டு 2 பேச போறோம். கவனமா கத்துக்கிட்டே வாங்க. சஞ்சய் குட் ஈவினிங் பா. அவை குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங் சார். மீதி எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டேன் இல்லையா? சப்போஸ் பண்ணலைன்னா அவங்களுக்கும் குட் ஈவினிங் தான். கவனமா கவனி. கிர்ச்சாஃபோட செகண்ட்ல நான் லாலாம் பெருசா தியரிக்கெல்லாம் போகல. இந்த லெசன்ல சம் வந்து அப்படி போறது, அவ்வளவுதான். கிர்ச்சாஃபோட செகண்ட்ல ஒரு நிமிஷம் நீனா சவுண்ட கம்மியா வை, பல முறை சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. இல்ல கதை மட்டும் போ. கிர்ச்சாஃபோட செகண்ட்ல சமேஷன் ஆஃப் V வந்து 0. அதாவது அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் ஆல் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 0. ஒன்னும் இல்ல, கவலையே படாது. கரண்ட் 0வா இருந்தா கரண்ட்ல, பொட்டென்ஷியல் 0வா இருந்தா வோல்டேஜ்ல.
Algebraic sum of all the potential difference in a closed loop is 0. Algebraic sum of all the potential difference எங்க பா in a closed loop is 0. closed loopனா ஒரு சர்க்கியூட்ல எல்லா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸையும் ஆட் பண்ணா கடைசியா 0 தான் வரும். Algebraic sum of all the potential difference in a closed loop is 0. ஒண்ணும் இல்ல, ஒரு முதலாளின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முதலாளியோட பாக்கெட்ல ஒரு 100 ரூபாய் காசு இருக்குன்னு வச்சுக்கலாமா? 100 ரூபாய் காசு இருக்கு. சோ 3 தொழிலாளர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமா? 3 தொழிலாளர்கள் இருக்கு. ஒருத்தர்கிட்ட 20 ரூபாய் கொடுத்துறாரு, 20 வோல்ட் கொடுத்துறாரு. ஒருத்தர்கிட்ட 40 வோல்ட் கொடுத்துறாரு, இன்னொருத்தர்கிட்ட 40 வோல்ட் கொடுத்துறாரு. அப்ப என்ன ஆகுன்னா, இந்த 20 வோல்ட்ன்றது டிராப் -20, 40ன்றது டிராப் -40, -40 டிராப், இந்த 100 கெயின் அவர் வச்சிருந்தது. ஆன்சர் போட்டு பாரு. அப்ப எல்லா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸையும் ஆட் பண்ணா 0. Algebraic sum of all the potential difference in a closed loop is 0. Algebraic sum of all the potential difference in a closed loop is 0. நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே. அங்க இருந்து ரூல் சொல்லி தரேன். 2 ரூல் கவனமா கத்துக்கோ. சம் எல்லாம் சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. உனக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் பாருங்க. ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டர், சிம்பிளா ஆரம்பிக்கிறேன். இதுக்கு பேரு ஓபன் சர்க்கியூட். ஓபன்னா ஏல ஆரம்பிச்சு பில முடியுது, ஓபன் சர்க்கியூட். இந்த செல் E1, இந்த செல் வந்து E2, இந்த ரெசிஸ்டார் R1, இந்த ரெசிஸ்டார் R2. போகக்கூடிய கரண்ட், இந்த கரண்டோட டைரக்ஷன் அவங்களே கொடுத்துருவாங்க, பயப்படவே தேவை. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபைண்ட் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் A and B ன்னு கேட்டா VA minus VB கண்டுபிடிங்க. ஃபைண்ட் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் B and A ன்னு கேட்டா VB minus VA ன்னு கண்டுபிடிங்க. சார் ரெண்டும் ஒண்ணா தானே வரும்? ஆன்சர் என்னவோ ஒண்ணா தான் வரும், சைன் மாறும், ரைட்டா? அதனால கொஸ்டினை ரீட் பண்ணும் பொழுது between A and B between B and A பார்க்கணும். இப்ப இதுக்கு ஒரு ஐடியா என்ன தெரியுமா? நீங்க ஒரு பாயிண்ட்ல இருந்து மெஷர் பண்ணிக்கிட்டே போகணும். அதாவது ஏல இருந்து நீங்க கிளம்பலாம், இல்ல பில இருந்து நீங்க கிளம்பலாம், உங்களோட விருப்பம் தான். ஏல இருந்து ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு நீங்க மட்டும் இந்த செல்ல பாக்குறீங்க, R1 பாக்குறீங்க, R2 பாக்குறீங்கன்னு பிக்கு போயிடுறீங்க. அப்போ இது நம்மளோட டைரக்ஷன், இது நம்ம டைரக்ஷன். ஏல இருந்து பில இருந்தாலும் தப்பு இல்ல, பில இருந்து ஏல இருந்தாலும் தப்பு இல்ல. இப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி சார் எழுதுறது? ஏ முதல்ல VAன்னு எழுதுங்க. செல்ல கவனிங்க, இந்த செல்ல கவனிங்க. இந்த செல்லுல கரண்டோட டைரக்ஷனை பார்க்க கூடாது, திரும்பவும் சொல்றேன், செல்லுல கரண்டோட டைரக்ஷனை பார்க்க கூடாது. நம்மளோட டைரக்ஷனை பாருங்க. நம்மளோட டைரக்ஷனு இந்த பிளஸ் வழியா புகுந்து மைனஸ் வழியா வெளியில வருது. அப்ப VA minus C மைனஸ் வழியா ஆக்சுவலா இது இப்படி சொல்லி தரக்கூடாது, டிராப் ஆகுது, அதனால குறையுது, அதனால மைனஸ், இப்படிதான் சொல்லி தரணும் ஒரு பிசிக்ஸ் டீச்சர். பட் நமக்கு தேவை சைன் கன்வென்ஷன் தப்பா போடக்கூடாது, ஆன்சர் கரெக்டா போட்டு அந்த 5 மார்க் வாங்கணும். பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு வருது நம்மளோட டைரக்ஷன். அதாவது இந்த ஏல ஆரம்பிக்குது, நான் உனக்கு புரியறதுக்காக மேல கோடு போட்டு காமிச்சேன். நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு புரியறதுக்காக நான் மேல கோடு போட்டு காமிச்சேன். நீங்க கரெக்டா ஏல இருந்து தான் உங்க சைக்கிள் எடுக்கிறீங்க, அதே கோடு வழியா வரீங்க. இந்த செல்லுல பிளஸ் வழியா உள்ள புகுந்து மைனஸ் வழியா வெளியில வரீங்க, அப்ப மைனஸ் C. அடுத்தது இந்த ரெசிஸ்டாரை பாக்குறீங்க. இந்த R1 ரெசிஸ்டார்ல கரண்டோட டைரக்ஷனும் நம்மளோட டைரக்ஷனும் சேமா இருக்கு, அதனால மைனஸ் IR1. டைரக்ஷன் சேமா இருந்தா மைனஸ், அதாவது டிராப் ஆகும். அப்ப E2க்கு சொல்லுங்க, மைனஸ் E2. ஏன்னா நம்மளோட டைரக்ஷன் பிளஸ்ல புகுந்து மைனஸ்ல வருது.
தென் R2ல சொல்லுங்க -IR2 இது வரைக்கும் எழுதிட்டு ஈக்குவல் டு VBன்னு எழுதணும். சார் அவங்க கேட்டது என்ன கேட்டிருக்காங்க? VA - VB தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஈக்குவேஷனை மாத்திக்கலாம். கவலைப்படாதீங்க, நான் இன்னொன்னு சொல்லி தரேன். அதாவது இதே மாதிரி இன்னொரு சம் சொல்லி கொடுத்த பிறகு நான் உங்களுக்கு சம் தரேன். VA - VB, அதாவது VA - VB கேட்டிருக்காங்க. அப்ப VA இங்க இருக்கு, VB ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் வந்துருச்சு. இங்க இருக்கிறது எல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு. E plus IR1 plus E2 plus IR2 அவ்வளவுதான். ஒண்ணு இது சம்மா இருக்கும், இல்லைன்னா எக்ஸ்பிரஷனா இருக்கும். இத மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நாங்க கொடுக்க சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப ஈக்குவேஷன் எழுத கத்துக்கணும். சரி, இதே மாதிரி இன்னொன்னு சொல்லுங்க, நாங்க ட்ரை பண்றோம். ரெடியா யாரு வேணாலும் சொல்லலாம். எது நான் திரும்ப ஒரு சின்ன ஐடியா, ரெசிஸ்டார்ல சேம் டைரக்ஷன் இருந்தா மைனஸ், செல்லுல கரண்டோட டைரக்ஷனை பார்க்க கூடாது. செல்லுல பிளஸ்ல புகுந்து மைனஸ்ல வந்தா மைனஸ், மைனஸ்ல புகுந்து பிளஸ்ல வந்தா பிளஸ். இந்த சம்ம ட்ரை பண்ணுங்க. ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார், A, E1, E2, R1, R2, R3. ரைட்டா? கரண்டோட டைரக்ஷன் தெளிவா அவங்களே சொல்லிடுவாங்க, அதனால கரண்ட்டை பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல. அப்ப நீ என்ன பண்ற, எல்லா இடத்துலயும் கரண்ட்டை மார்க் பண்ணிக்கோ. எனக்கு என்ன வேணும்? சரி, இப்போ ஒரு பேச்சுக்கு VBA வேணும்னு கேட்கிறேன். VB - VA உன் விருப்பம். நீ ஏல இருந்தும் ஸ்டார்ட் ஆகலாம், பில இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். உங்களுக்கு புரியறதுக்காக நான் பில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அதாவது என் சைக்கிளை நான் பில எடுக்கிறேன், பில இருந்து ஏக்கு நான் போறேன். இதான் என்னோட டைரக்ஷன். அப்ப என்னோட டைரக்ஷன் படி முதல்ல VB. இங்க பாருங்க, R3 பாருங்க. R3ல கரண்டோட டைரக்ஷனும் என்னோட டைரக்ஷனும் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால பிளஸ் IR3. E2 செல்ல கவனிங்க, செல்லுல என்னோட டைரக்ஷன் மைனஸ்ல புகுந்து பிளஸ்ல வருது, அதனால பிளஸ் E2. ஒத்துக்கிறீங்களா? R2 கவனிங்க, R2 ஆப்போசிட் பிளஸ் IR2. E1 பிளஸ்ல புகுந்து மைனஸ்ல வெளில வருது, மைனஸ் E1. R1 ரெண்டு ஆப்போசிட் பிளஸ் IR1 ஈக்குவல் டு VA. அவங்க VB - VA கேட்டதுனால இது எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டு minus IR3 minus E2 minus IR2 plus E1 minus IR1. கத்துக்கிட்டீங்களா? இதே VA - VB கேட்டதானே இந்த VB இங்க போயிருக்கும், அதே தான் வந்திருக்கும். ரைட்டா? நீ இப்படி போட்டாலும் அதான் ஆன்சர் தான் வரும், இப்படி போட்டாலும் அதான் ஆன்சர் தான் வரும். எங்க இருந்து வேணாலும் போலாம், அது உன் விருப்பம். யாருக்கா டிஃபிகல்ட்டி இருக்கா? சம் போலவா? ஒரு 2 சம் சொல்லி தரேன், நீங்களே ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பின்னாடி போயிட்டு கஷ்டப்படுற மாதிரி பாத்துக்க வேண்டாம். எல்லாத்தையும் இங்கேயே நம்ம முடிச்சுக்கலாம். கவனமா கத்துக்கிட்டே வா. ஒரு சம் பாரு, ஐடியா அவ்வளவுதான். ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார். இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்களேன். 2 ohm, 4 ohm, 6 ohm, 5 ohm. Potential difference 10 volt, 20 volt, 15 volt. Find the potential difference between A and B. Direction of current 1 ampere. Direction of current and amount of current 1 ampere. நான் கேட்டிருக்கிறது ஏபின்னு கேட்டிருக்கேன். அப்ப டைரக்ஷன் இங்க இருந்து நான் போலாமா? ஏல இருந்து பிக்கு போலாமா? யாராவது சம்ம சொல்லுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் VA, அப்புறம் VA -2 -2 2 into 1 -2 செல்லு -10 -10 இங்கேயும் 1 ஆம்பியர், அதனால 4க்கு -4 -1 into 4. கரண்ட் 1, அதனால 1 into 4. அதே கரண்ட் 2 இருந்தா 8 போடணும். செல் 20 வோல்ட் +20 +20, 6 ohm
-6. -6. 15 volt. -15. -15. 5 ohm. -5. -5 equal to VB. அப்ப VB. VA minus VB சால்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த 20 தவிர்த்து மீதி எல்லாம் மைனஸ். 2 12 16 22 22 37 42 -42 + 20 அதனால -22. ஆப்ஷன்ல VA minus VB -22னா அவங்க ஒருவேளை VB minus VA கேட்டாங்கன்னா +22. விருப்பம். நீ ஏல இருந்து பி போனாலும் அதான் ஆன்சர், பில இருந்து ஏ வந்தாலும் அதான் ஆன்சர். ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு சம் தரேன், ட்ரை பண்ணிட்டு. ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார். இங்க 2 ஆம்பியர் கரண்ட் கொடுக்குறேன். 5 வோல்ட், 10 வோல்ட், 7 வோல்ட், 6 volt, ஒன்று கேட்டாங்களா? 5 ஓம், 8 ஓம், 7 ohm. Find the potential difference between B and A ன்னு கேட்டிருக்கேன். B and A ன்னு கேட்டிருக்கேன். ஆன்சர் மட்டும் போட்டு வை. கரெக்டா 30 செகண்ட்ல நான் வந்துருவேன். okay. பேன் சொல்லுங்க. -48. -48. Yes, sir. எல்லாருக்கும் -48 வருதா செக் பண்ணு. யாருக்காவது கான்ட்ரவர்சி இருந்தா சொல்லி நான் போட்டு காட்டுறேன். இருக்கும், உனக்கு எது ஈஸியா இருக்கோ அப்படி போட்டுக்கோ. ஏல இருந்து பிஏ போட்டுட்டு அப்புறம் கூட மாத்திக்கோ. இப்ப ஏல இருந்து பி போட்டு கூட மாத்திக்கலாம், பில இருந்து ஏ வந்து கூட மாத்திக்கலாம். ஆனா புத்திசாலித்தனம் என்னன்னா, நான் உனக்கு கொடுக்குற அட்வைஸ் கரண்டோட டைரக்ஷன்லயே உன்னோட டைரக்ஷனையும் போறதுதான் புத்திசாலித்தனம். ஏன்ற காரணம் நான் சொல்றேன். ஏ பிஏ இது 2 இல்லையா, இது வந்து -5. 2 × 5 -10, -10. 2 × 8 -16 +7 -14 equal to VB. -15 25 25 35 41 41 41 51 55. அப்ப VA -55 + 7 equal to VB. VA -48 equal to VB. நான் கேட்டது VB - VA கேட்டதுனால -48 ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. VA - VB நான் கேட்டிருந்தேன்னா இது வந்து ஆன்சர் வந்து 48. ரைட்டா? எல்லாருக்கும் சம் புரிஞ்சிச்சா? இப்போ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பேப்பர் அனுப்பிச்சேன் நான் உங்களுக்கு. ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். குரூப் பாரு, கரெக்டா ஒரு கொஸ்டின் அப்படியே ஓடியாந்து மாட்டிக்கும் இந்த டாபிக்ல. ஸோ அதனாலதான் எல்லா ஐடியாவையும் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். குரூப்ல ஆலனும் போட்டிருக்கேன், ஆகாஷும் போட்டிருக்கேன். அதுல இருக்கிற இந்த மாடல் சம்ஸை நைட் உட்காந்து ட்ரை பண்ணேன். ஒரே நிமிஷம் ஓப்பன்ல ஏதாவது சம் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். ம் 2016 இந்த மாடல் தான் கேட்டிருக்கான். 2016 இந்த மாடல். எல்லாம் குரூப் பாருங்க. இப்போ ஒரு போட்டோ போடுறேன், அந்த போட்டோல இருக்கிற சம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் போடுங்க. 37, சம் நம்பர் 37. இங்க இருந்து ஒரு 2 ஓம், ஒரு 3 வோல்ட், ஒரு 1 ஓம், இது பி, இது ஏ. கரண்ட் 2 ஆம்பியர், 2 ஓம், 3 வோல்ட், 1 ஓம், VB. Find the potential difference between A and B. ஆப்ஷன் +6, +9, -3, +3. ஆன்சர் ரெடி? +9. +9. +9 வோல்ட். +9. +9 எல்லாருக்கும் தெரியுதா? செக் பண்ணிக்கோ.
எல்லாருக்கும் தெரியுதான்னு பாத்துக்கோ. இப்ப சால்வ் பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம் ஆகாஷ்ல ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு வரேன். ஆலன்ல அது ஒண்ணுதான் இருந்தது. க்ளோஸ் லூப்ல நிறைய இருக்கு. ஓப்பன்ல வந்து அந்த ஒரு சம் தான் மாட்டுச்சு. பஸ் அம்மா ஐடியா அவ்வளவுதான். சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன், சேம் டைரக்ஷன் மைனஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் பிளஸ், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ ஒரு ட்ரிக்கியான சம்மு, இது எப்படி அப்ரோச் பண்றீங்கன்னு நம்ம பார்க்கலாமா? இப்போ குரூப் பாரு. கொஸ்டின் நம்பர் 26 ஆகாஷ்ல கொஸ்டின் நம்பர் 26. இந்த கொஸ்டினை முதல்ல நான் எழுதிடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப சார் இது இன்னும் க்ளோஸ் சர்க்கியூட் மாதிரி இருக்கே, இதுல போய் ஓப்பன் எப்படி யூஸ் பண்றது? அதாவது கொஞ்சமா யோசிச்சாம எல்லாத்தையும் ஈஸியா நம்ம முடிச்சிடலாம். போற கரண்ட் 2 ஆம்பியர், ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ மேல 2 3, கீழே 3 2. இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறேன். இங்க இருந்து மறுபடியும் 2 ஆம்பியர் தான் போகுது. அதாவது 2 ஆம்பியர் உள்ள வந்தா 2 ஆம்பியர் தான் வெளில போக முடியும். ஃபைண்ட் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்றது தான் என்னோட கொஸ்டின். இந்த சம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா அப்ரோச் பண்ணும். 2-3 வேலை நமக்கு இருக்கு. என்ன சார் இது? முதல்ல கரண்ட் நீங்க பிரிக்கணும். கரண்ட் பிரிக்கிறதுக்கு ஐடியா என்ன தெரியுமா? இந்த 2ம் 3ம் சீரிஸ் காம்பினேஷன் ஆன்சர் 5, 3ம் 2ம் சீரிஸ் காம்பினேஷன் ஆன்சர் 5. அப்ப என்ன அர்த்தம்னா மேலையும் 5 ஓம் கீழையும் 5 ஓம். அதுக்கு என்ன மீனிங்? இந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அப்ப போற கரண்ட் ஐயா இருக்கு, 2 ரெசிஸ்டார் சேமா இருந்தா இங்க போறது I/2 இருக்கும், I/2 இருக்கும். மேல இருக்கிற ரெசிஸ்டாரும் கீழே இருக்கிற ரெசிஸ்டாரும் சேமா இருக்கிறதுனால இங்க இருந்து போறது 1 ஆம்பியர் 1 ஆம்பியர் 1 ஆம்பியர் 1 ஆம்பியர் இது வர்ற வரைக்கும். இதெல்லாம் நீங்க தான் யோசிக்கணும். சார் மேல ஒரு 5 கீழே ஒரு 5 அப்படின்னா மேல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் சேம் கீழே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் சேம், அப்ப கரண்ட் சரிசமமா தான் பிரியும். இல்லைன்னா நம்ம அன்னைக்கு சொல்லி கொடுத்தோமே 2 ரெசிஸ்டார் இருந்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ட்டு, அதுக்கு போயிடணும். இங்க பாத்தீங்கன்னா இதுவும் 1 ஆம்பியர் 1 ஆம்பியர், இங்க இருந்து போறது 1 ஆம்பியர். அப்ப என் கேள்வி வி அண்ட் பிபி. சார் இது க்ளோஸ் சர்க்கியூட் தானே, இது எப்படி ஓப்பன்லயே போட முடியுமா? நான் சொல்ற ஐடியா கேளுங்க. முதல்ல உன் விருப்பம் தான், ஏல இருந்து பிக்கு வந்தாலும் பில இருந்து ஏக்கு போனாலும் இந்த வழியா வந்தாலும் இந்த வழியா வந்தாலும் எந்த வழியா வேணாலும் வந்துக்கும். உன் விருப்பம் தான். ரைட்டா? ஒரே நிமிஷம், ஒரு நல்ல கலரே கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், ஏல இருந்து பிக்கு வரேன், இந்த வழியா வரேன், இதான் ஏன் டைரக்ஷன். அப்ப எப்படி எழுதுவ? விஏ, இங்க விஏ, இந்த 2 ஓமும் கரண்ட்டும் ஆப்போசிட், அதனால +2 ஓம். இந்த 3 ஓமும் இங்க கரண்ட் சேம் டைரக்ஷன், அதனால -3. ஓம் போடக்கூடாது, இதெல்லாம் வோல்டேஜ். ஈக்குவல் டு விபி. அப்ப விஏ -1 ஈக்குவல் டு விபி, விஏ -விபி ஈக்குவல் டு 1. இதான் ஆன்சர் டிக் பண்ணிக்கோங்க. இல்ல சரி அந்த டைரக்ஷன் எனக்கு பிடிக்கல, நாங்க இப்படி வர போறோம், ஏல இருந்து இந்த பக்கமா வர போறோம், ஏல இருந்து அந்த பக்கமா கூட வந்துட்டு போ. இப்ப இது எப்படி எழுதுவ? விஏ இந்த 1 ஆம்பியர் 3 ஓம், அப்ப 3 வோல்ட், சேம் டைரக்ஷன் -3. 2 into 1 2, ஆப்போசிட் டைரக்ஷன். கரண்டோட டைரக்ஷனும் என்னோட டைரக்ஷனும் ஆப்போசிட், அதனால +2 ஈக்குவல் டு விபி. இப்ப விஏ -1 ஈக்குவல் டு விபி, விஏ -விபி ஈக்குவல் டு 1. புரிஞ்சிருச்சா? நீங்க ஓப்பன்ல மட்டும்தான் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் இல்ல, க்ளோஸ் சர்க்கியூட்ல கூட ஏதாவது 2 பாயிண்ட்டுக்கு நடுவுல பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கேக்குறாங்கன்னா அழகா இதையே உங்களால சால்வ் பண்ண முடியும். ரைட்டா? ஐடியா என்ன? சேம் டைரக்ஷன்ல போனா மைனஸ், ஆப்போசிட்ல போனா பிளஸ். ரைட்டா? இது ஓப்பன் சர்க்கியூட் சம். அடுத்தது உனக்காக க்ளோஸ்டு சூப்பரா இருக்கும். ஒரே நிமிஷம், இன்னும் ஏதாவது ஒரே ஒரு சம் ஓப்பன் இருக்கான்னு பாத்துறேன். சார் சொல்ல.
சார் இப்போ நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த சீரிஸ்ல ஆட் பண்ணும்போது மேலையும் கீழும் சேமா வருதுல்ல சேமா சார் இருந்தாதான் சேமா பாதி பாதியா பிரியும். அதான் கேட்க வரேன் சார் சேமா சேமா இல்லைன்னா என்ன ஆகுது பாரு, மேல ஒரு ரெசிஸ்டர் கீழே ஒரு ரெசிஸ்டர், போற கரண்ட் I, இது R1 இது R2, இங்க போறது I1 இங்க போறது I2. இப்ப இந்த I1 வேணும்னா என்ன பண்ணணும்? I1 equal to VR1 அடா, I2 equal to VR2. உனக்கு V வேணா என்ன பண்ணுவ? I into R, Rக்கு பதிலா 1/R1 plus 1/R2. நான் என்ன பண்றேன்றது யோசி. R1க்கும் R2க்கும் எஃபெக்டிவ் எடுத்தா RP நான் கண்டுபிடிச்சு அந்த V equal to IRP சப்ஸ்டியூட் பண்ணி V கண்டுபிடிச்சிருவேன். கரெக்டா? இப்ப அந்த I1 வேணும்னா V into R1, I2 வேணும்னா V into R2. சரிதானா? சார் V க்குள்ள தானே சார் IR வரும். I is equal to V by R. ஒரு நிமிஷம், சாரி V equal to IR, V equal to IR. I1 வேணும். அப்ப I1 R எஃபெக்ட் V1 V2 I2 R2. பட் parallelன்றதுனால both are same தானே, V தானே? ஆமா சார். இல்ல, இப்ப நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம் இந்த சம் அழகா போட்டு காட்டுறேன். இப்ப நீங்க கேட்ட சம்மு, சார் மேல வந்து ஒரு 4 ஓம் இருக்கு, கீழே வந்து ஒரு 8 ஓம் இருக்கு, போற கரண்ட் ஒரு 4 ஆம்பியர் போகுது. இப்ப இங்க மட்டும் எவ்வளவு டிராப் ஆகும், இங்க மட்டும் எவ்வளவு கரண்ட் போகும், இங்க மட்டும் எவ்வளவு கரண்ட் போகும்? இப்ப அதுக்கு நீ முதல்ல என்ன பண்ணணும்னா, முதல்ல எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். 4 into 8 by 4 plus 8, 32 by 12. ரைட்டா? 16 by 6, 8 by 3. V வந்து 8 by 3, அதாவது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 8 by 3. அப்ப V equal to IR, I அவங்களே கொடுத்துருக்காங்க 4, 8 by 3, 32 by 3. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இங்க டிராப் ஆகிறது, இங்க டிராப் ஆகிறது. V equal to I1 R1, எனக்கு I1 தான் வேணும். அப்ப V by R1, V க்கு பதிலா 32 by 3, Rக்கு பதிலா ஒரு 4, வழக்கம் போல 32 by 12. அதே மாதிரி I2 வேணும்னா V by R2, V by 32 by 3, R2க்கு ஒரு 8, அப்ப 32 by 24. இந்த இடத்துல 16 by 6, இது ஒரு 8 by 3, இந்த இடத்துல 16 by 12, 8 by 6. I1 8 by 3, I2 8 by 6. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உனக்கு 4 கிடைச்சிரும். தெரியுதானே? அப்ப I1 8 by 3, I2 8 by 6. இப்படிதான் I1 I2 கண்டுபிடிக்கணும், ரெசிஸ்டார் சேமா இல்லைன்னா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா பெரும்பாலும் அந்த சம் ரெசிஸ்டார் சேமா இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா அழகா அடிச்சிடலாம். பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் க்ளோஸ் ஒன் போவேன். ரொம்ப சொல்ல சார், அது ஒரு பேரலல் காம்பினேஷன் அப்படிலாம் சால்வ் பண்ணிடக்கூடாதா சார்? பேரலல் அதை ஒரு பேரலல் காம்பினேஷன் அப்படின்னு சால்வ் பண்ணிடக்கூடாதா சார்? ஒரே ஒரு ரெசிஸ்டரை கொண்டு வந்துடக்கூடாதா? பண்ணிடலாமே. ஒரே ரெசிஸ்டர் கண்டுபிடிச்சா இப்ப எனக்கு என்ன வேணும்னா I1 I2 தானே வேணும். ஒரே இதா சால்வ் பண்ணா உனக்கு I மட்டும் தானே கிடைக்கும், அதே 4 ஆம்பியர் தானே போகும். அந்த மேல ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட சம், மேல ஃபர்ஸ்ட்ல போட்ட சம் இதுவா? ஆமா சார். இந்த சம்ல மேல ஒரு 5, கீழே ஒரு 5, 1/5, 1/5, 2/5. திருப்பி போட்டா 5 2.5 வந்துருச்சு. இப்ப என்ன கேக்குறாங்க அவங்க? A to B சார்பா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. அப்படி இத போட முடியாது. நீ ஒருவேளை V கேக்குறாங்கன்னா சால்வ் பண்ணலாம். ஓகே சார். இல்ல கைலாஷ், உன் பிரச்சனை கரெக்டா சொல்லு. அதுதான் சார், நம்ம இங்க கரெக்டா அதை நிறுத்திட்டோம்ல சார். நான் வந்து அப்படியே அதை ஒரு பேரலல் அதையும் சால்வ் பண்ணி விட்டுருவேன், அதுக்காக தான் கேட்டேன். இல்ல இப்ப நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னா, சார் மேல ஒரு 5, கீழே ஒரு 5, ரெண்டும் பேரலல். 1/5, 1/5, 2/5, திருப்பி போட்டா 5/2, 2.5 கிடைச்சிருச்சு. அப்ப 2.5 ரெசிஸ்டார்ல 2 வோல்ட் 2 ஆம்பியர் கரண்ட் போகுது. V equal to IR. V வந்து 5 வோல்ட். அதை வச்சு என்ன பண்ண போறோம்? நமக்கு தேவை between A and B தானே வேணும். ஓகே சார், ஓகே சார். ரைட். அடுத்தது க்ளோஸ்டுக்கு போறோம், நல்லா கத்துக்கிட்டே வாங்க.
க்ளோஸ் லூப் முடிச்சுட்டு ஒரு 6-7 சம் கொடுக்குறேன், உட்காந்து ஒழுங்கா சால்வ் பண்ணு. க்ளோஸ் லூப் சிம்பிள் ஐடியா. நான் அப்படியே குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி ஒரு சின்ன சர்க்கியூட், இன்னும் கொஞ்சம் பெரிய சர்க்கியூட், இன்னும் கொஞ்சம் பெரிய சர்க்கியூட், லாஸ்டா முடிக்கும் போது எவ்வளவு பெரிய சர்க்கியூட்டா இருந்தாலும் உன்னால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா என்கிட்ட கொடுங்க. செல்லோடது இஎம்எஃப். எப்பவுமே பேட்டரியோட பாசிட்டிவ்ல இருந்து தான் கரண்ட் கிளம்பும், மறந்துடாத. பேட்டரியோட பாசிட்டிவ்ல இருந்து தான் கரண்ட் கிளம்பும். லைக் பெண்டு 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 பெண்டு, கரண்ட் ஃபுல்லா சேம். இது R1, இது R2. இதுக்கு லூப் எப்படி சார் போடுறது? வா விருப்பம். இது ஒன்னோட டைரக்ஷன். நீ கிளாக் வைஸ்ல போட்டாலும் போடலாம், ஆன்டி கிளாக் வைஸ்ல போட்டாலும் போடலாம், உன் விருப்பம் தான். இல்ல சார் எனக்கு கிளாக் வைஸ் பிடிக்கல, ஆன்டி கிளாக் வைஸ்ல போட்டு தான் சால்வ் பண்ணுவேன், ஆன்சர் மாறவே மாறாது, தைரியமா பண்ணலாம். ஆனா நான் உனக்கு கொடுக்குற அட்வைஸ், எனக்கு எது ஈஸியா இருக்கும்னா பிராக்டிஸ் பண்ணி சேம் டைரக்ஷன்ல பார்த்தே நான் பழக்கப்பட்டேன். அதனால அது தப்பு பண்ண மாட்டேன். உனக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி சால்வ் பண்ணிக்க. இப்ப முதல்ல செல்ல பார்க்கணும். செல்லுல யாரை பார்க்கணும்? நம்மளோட டைரக்ஷனை பார்க்கணும். பிளஸ் சி. நம்மளோட டைரக்ஷன் மைனஸ்ல இருந்து புகுந்து பிளஸ் வழியா வெளியில வருது. அதுக்கப்புறம் ரெசிஸ்டார்ல கரண்டோட டைரக்ஷனையும் நம்மளோட டைரக்ஷனையும் பார்க்கணும். அங்க சொன்ன மாதிரி தான், சேமா இருந்தா மைனஸ், சேமா இருந்தா மைனஸ், ஈக்குவல் டு 0. இது ஒரு க்ளோஸ் லூப் தானே. நீங்க என்ன படிச்சீங்க? அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் ஆல் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0. உனக்கு புரியுதா? E வந்து முதலாளி, V1 V2 தொழிலாளி. ஈட்ட இருந்தது V1 V2 கொடுத்துட்டான், அதனால மொத்தமா ஆட் பண்ணி பார்த்தா அந்த சர்க்கியூட்ல எல்லாம் 0. So E minus V1 minus V2 equal to 0. அதாவது E minus IR1 minus IR2. இதுல பெரும்பாலும் சம்ம காட்டிலும் ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டு எக்ஸ்பிரஷன் தான் எழுத சொல்லுவாங்க. ரைட்டா? இது ஒரு செல் வச்சு போட்டு காமிச்சேன். இப்ப 2 செல் வச்சு போட்டு காமிக்கிறேன். எங்கேயாவது புரியலன்னா ஒரு டைம் சொல்லிருங்க. கிர்ச்சாஃப் லா சம்ம நம்ம சால்வ் பண்ணியே ஆகணும். சார் ஒரு செல் E1, R1, E2, R2. கரண்டோட டைரக்ஷன் 2 செல்லா இருந்தா நான் என்ன சார் பண்றது? இங்கதான் மறுபடியும் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். எந்த செல் பெருசா இருக்கோ அந்த செல்லுல இருந்து கரண்ட் போற மாதிரி காமிக்கணும். சின்ன செல்லுல இருந்து கரண்ட் போற மாதிரி காமிக்க கூடாது. 10 வோல்ட் 5 வோல்ட் 5 வோல்ட்ல இருந்து கரண்ட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிக்க கூடாது. எப்பயும் வலிமையானவன் தான் ஜெயிப்பான் இல்லையா? பெரிய செல் தான் ஜெயிக்கும். அப்ப பெரிய செல்ல இருந்து கரண்ட் போற மாதிரி காமிக்கணும். கத்துக்கிட்டீங்களா? அப்ப இங்க இருந்து போறது ஒரு ஐ. நீ நினைப்ப சார் இங்க ஒரு செல் இருக்கு, அதெல்லாம் உனக்கு கவலையே இல்லை. பெண்டா இருந்தா கரண்ட் மாறாது, ஜங்ஷன் வந்தாதான் கரண்ட் மாறும். இதுக்கு நடுவுல 1000 செல்ல கூட நீங்க கனெக்ட் பண்ணலாம், கரண்ட் மாறாது. இப்ப லூப் எப்படி சார் எழுதுறது? உங்களோட விருப்பம். இது என்னோட டைரக்ஷன். முதல்ல செல்ல கம்ப்ளீட் பண்ணா அதான் உங்களோட புத்திசாலித்தனம். எல்லாரும் E1 பாருங்க, மைனஸ்ல புகுந்து பிளஸ்ல வருது. E2 பாருங்க, மைனஸ்ல புகுந்து பிளஸ்ல வருது. R1 கவனிங்க, சேம் டைரக்ஷன். R2 கவனிங்க, சேம் டைரக்ஷன், ஈக்குவல் டு 0. அப்ப E1ம் E2ம் முதலாளிங்க, அது வச்சிருந்தத IR1 IR2 வாங்கிட்டாங்க, அதனால பொட்டன்ஷியல் டிராப் 0. எழுத தெரியுதா கொஞ்சம் கொஞ்சமா? இது 2 செல்லு. அடுத்தது ஜங்ஷன் வச்சு செல்லு வச்சு சொல்லித்தரேன், கவனமா கவனி. ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, இங்க ஒரு ரெசிஸ்டார், இங்க ஒரு செல்லு, இங்க ஒரு ரெசிஸ்டார். இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டட்லாம் ஒண்ணுமே இல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி, புரிஞ்சுக்கலன்னா காம்ப்ளிகேட்டட். எல்லாத்துலயுமே அவ்வளவுதான். E1, E2, E3. உன்னோட விருப்பம். இந்த மூணுத்தையும் பாக்குறீங்க. ஒன்னு 8, ஒன்னு 4, ஒன்னு 5. அப்ப 8 வோல்ட்ல இருந்து கரண்ட் போற மாதிரி காமிங்க. இதுல E1 தான் 2 செல்லை விட பெருசா இருக்கு. உனக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஒருவேளை E2 பெருசா இருந்தா E2 போட்டுக்கோ.
இது மைனஸ், இது பிளஸ், இது பிளஸ், இது மைனஸ். அப்ப E1 பெருசா இருக்குன்னா I கரண்ட் இங்க இருந்து போகுது, இல்ல I1 போகுது. கேப்ல கவனிங்க, நான் எப்படி கரண்ட்டை பிரிக்கிறேன்னு பாருங்க. அப்ப இது வரைக்கும் I1 தான். இந்த ஜங்ஷன் வந்த பிறகு I2 இந்த பக்கம் போயிடுது, I2 இந்த பக்கம் போயிடுது, சரி I3. அப்ப உள்ள போறது I1 ரெண்டா பிரியுது, I2ஆவும் I3ஆவும் பிரியுது. எல்லாரும் இந்த I3 விட்டு நோக்குங்க. I3 அடுத்த பெண்டும் அப்படிதான், அடுத்த பெண்ட்லயும் I3 தான், இந்த அடுத்த ஜங்ஷன் வர்ற வரைக்கும் I3 தான். உங்களால உணர முடியுதா? ஜங்ஷன் வந்தாதான் கரண்ட் மாறும். வாய்க்கால்ல தண்ணி போயிட்டே இருக்கு, தண்ணி போயிட்டே இருக்கு, வாய்க்கால் ரெண்டா பிரிஞ்சாதான் பாதி தண்ணி இப்படி போகும், பாதி தண்ணி இப்படி போகும். அதுவே வாய்க்கால் பெண்டா இருந்ததுன்னா ஃபுல்லா தண்ணி அங்கேயே தான் போகுமே தவிர பெண்ட் ஆகும், அவ்வளவுதான். தண்ணியோட அளவு மாறாது. பெண்டுல கரண்ட் மாறாது, ஜங்ஷன்ல கரண்ட் பிரியும். மேல இருந்து ஒரு I2 வந்துகிட்டு இருக்கு. இந்த I2வும் இந்த I3 ஒன்னா சேர்ந்து I1 அவங்க வீட்டுக்கு போயிடுது, அவ்வளவுதான். நான் கிளம்பும் போது எப்படி கிளம்பணும்னோ அப்படியே திருப்பி நான் வந்துருவேன். சரி, புரிஞ்சிச்சா? ஓகே பை. இந்த சர்க்கியூட்டை எப்படி சரி எழுதுறது? முதல்ல லூப் போட்டா, ஃபர்ஸ்ட் லூப்புக்கு இப்படி போடுறேன். நான் எப்ப சொன்னாலும் சரி, முதல்ல நீங்க உங்களோட கண்கள் போக வேண்டியது 2 செல்லுக்கு தான் போகும். என்னோட டைரக்ஷன் E1ல மைனஸ்ல புகுந்து பிளஸ்ல வருது, பிளஸ் E1. அடுத்ததுலயே மைனஸ்ல புகுந்து பிளஸ்ல வருது, பிளஸ் E2. R1, R2, R3, R4. R1 ரெசிஸ்டார்ல கரண்டோட டைரக்ஷனும் என்னோட டைரக்ஷனும் சேமா இருக்கு. கவனிச்சிங்களா? R1ல கரண்டோட டைரக்ஷனும் என்னோட டைரக்ஷனும் சேமா இருக்கு, மைனஸ் I1 R1. R4ல என்னோட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேமா இருக்கு. சூப்பரா, அவ்வளவுதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சா? இப்ப யாராவது இந்த செல்லுக்கு சொல்லுங்க. இப்ப செகண்ட் லூப் சொல்லுங்க. இப்ப இது ஒரு பேஜுக்கு நான் ABCDன்னு எடுத்துக்கிறேன், இது EFன்னு எடுத்துக்கிறேன். அப்ப செகண்ட் BEFC எடுத்து சொல்லுங்க. லூப் போட்டுக்கிறேன், என்னோட விருப்பம். கிளாக் வைஸ்ல போட்டுக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸ்ல போட்டுக்கலாம். முதல்ல 2 செல்லோட சைன் சொல்லுங்க. E2 E3 சைன் சொல்லுங்க. minus E2, மைனஸ் E2, minus மைனஸ் E2, E3, மைனஸ் E3. R2 சொல்லுங்க. minus I3 R2, R2. R3க்கு சொல்லுங்க. minus I3 R3. ஈக்குவல் டு 0, அவ்வளவுதான். இப்ப என்ன, மைனஸால மல்டிப்ளை பண்ணி மாத்திக்கோங்க. தெரியுதா ஒரு சர்க்கியூட் எப்படி எழுதணும்ட்டு? உங்களுக்கு சொல்டா சார். இந்த மாதிரி சம்ஸ்ல வந்து நம்ம செல்லோட பொட்டன்ஷியல் வேற வேற இருந்துச்சுன்னா என்ன சார் பண்றது? லைக் ஒண்ணுக்கு வந்து அதிகமா, ஒண்ணுக்கு செல்லோட கம்மியா, அந்த பொட்டன்ஷியல் மாதிரி எப்படி இருந்தா உனக்கு பிரச்சனை இல்லையே. ஹைல இருந்து தான் கரண்ட் கிளம்பும், அந்த ஐடியா போதும். ஓகே சார். ஓகே பை. இன்னும் ஒரு சம்மு, அப்புறமா ஒரே நிமிஷம். ஆலன்ல நைட் உட்காந்து ஒரு 5-6 சம்மு ட்ரை பண்ணி பாருங்க. குரூப் பாருங்க பை. ஒரு சம் நம்பர் 7 ஒரே ஒரு சம் மார்க் பண்ணிட்டு மீதி இருக்கிற எல்லா சம்மையும் நைட்டே உட்காந்து ட்ரை பண்ணி பாரு. நான் சம் மார்க் பண்ணி தரேன் இப்பயே. ஆனா 7 வந்து என் கூடவே சால்வ் பண்ணிருங்க. இது சப்போஸ் இது கத்துக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எல்லாம் குரூப் பார்த்துக்கோ. எக்ஸ்பிரஷனை கரெக்டா எழுதணும். இந்த கொஸ்டினோடது மேல ஒரு ரெசிஸ்டார், ஒரு செல்லு, ஒரு ரெசிஸ்டார், ஒரு ரெசிஸ்டார், செல்லு கரெக்டா போட்டுக்கணும்.
கையில பென்சில் வச்சிருந்தீங்கன்னா இப்ப இல்ல எக்ஸாமா இல்ல அப்படியே அங்கேயே என்ன பண்ணிடணும் கொஸ்டின் பேப்பரை லூப் போட்டு போடணும் தனியெல்லாம் வரைஞ்சிட்டு உட்காந்து டைம் ஆயிடும் E1 செல்லு R1 E1ல இருந்து I1 கரண்ட் போகுதுன்னு அவனே கொடுத்துட்டான் பாத்தியா R2 E2ல இருந்து I2 வருதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க இப்போ இது எது கரெக்டா இருக்கும் யோசிச்சு பாத்தியா I1 I2 இந்த ஜங்ஷன்ல மீட் பண்ணும் அப்போ இங்க போகும்பொழுது I1 பிளஸ் I2வா போகும் இது வரைக்கும் I1 பிளஸ் I2வா வரும் இந்த ஜங்ஷன் வந்த பிறகு I1 I2க்கு பாய் சொல்லிட்டு நான் எங்க வீட்டுக்கு போறேன்னா அது கிளம்பி போயிடும் I2 தனியா மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்துடும் இப்படிதான் நீங்க கரண்ட்டை பிரிக்க கத்துக்கணும் தெரியலப்பா 2 வாய்க்கால்ல ஒன்னா தண்ணி வந்து ஒன்னா சேர்ந்து ஒரே வாய்க்காலா போயிட்டு இருக்கு திரும்ப அடுத்த பிரான்ச் வரும்போது திரும்ப 2 பேர் பிரிஞ்சிடறாங்க ரைட்டா இப்ப எல்லாருமே கீழே இருக்கிறது பாருங்க ஏபிசிடிக்கு யாராவது சொல்லுங்க டைரக்ஷன் இப்படி போட்டிருங்க இதுதான் என் டைரக்ஷன் 2 செல்லை கம்ப்ளீட் பண்ணுங்க மேல E1 கம்ப்ளீட் பண்ணு -E1 மைனஸ் E1 E2 கம்ப்ளீட் பண்ணு பிளஸ் plus E2 பிளஸ் E2 ஃபாஸ்டா சொல்லுங்க E2 அதே மாதிரி I1 R1 சொல்லுங்க I1 plus R1 I1 R1 பிளஸ் பிளஸ் I1 I1 R1 I2 R2 சொல்லுங்க minus I2 R2 மைனஸ் I2 R2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா E2 மைனஸ் E1 பிளஸ் I1 R1 மைனஸ் I2 R2 ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் போட்டிருக்கேன் அடுத்தது மேல வாங்க பா இது என்னோட டைரக்ஷன் செகண்ட் லூப் போடுது மேல பாத்தீங்கன்னா ஒரே செல் தான் இருக்கு அப்ப அந்த ஒரு செல்லை கம்ப்ளீட் பண்ணுங்க E1 மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க E1 plus E1 பிளஸ் E1 அப்படியே R கம்ப்ளீட் பண்ணுங்க R minus I1 plus I2 into R I1 plus I2 into R பா எல்லாரும் உணர முடியுதா அங்க போற கரண்ட் அங்க ரெசிஸ்டன்ஸ் I1 R1 கம்ப்ளீட் பண்ணுங்க minus I1 R1 R1 equal to 0 இப்போ நமக்கு தெரிஞ்சு நாம ரெண்டு எக்ஸ்பிரஷன் எழுதிட்டோம் ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கு செக் பண்ணு பாரு ஆப்ஷன் 1 மொபைல்ல இருக்குல்ல பாரு பதில் சொல்லுங்க என்ன ஆப்ஷனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு செகண்ட் ஆப்ஷன்ல ஒரு மைனஸ் மாறி இருக்கு பாருடா சாரி தேர்ட் ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க தேர்ட் ஆப்ஷன்ல E2 மைனஸ் E1 மைனஸ் I2 R2 அவன் பிளஸ் I1 R1 கொடுக்கறதுக்கு பதிலா ஆப்ஷன்ல மைனஸ் I1 R1 கொடுத்துருக்காங்க ரைட்டா E1 பிளஸ் E2 பிளஸ் I1 இப்ப அதாவது ஆப்ஷன்ல இந்த இடத்துல மட்டும் தெரியாம மைனஸ் கொடுத்துறாங்க அவன் பிளஸ் கொடுத்துட்டாங்கன்னா ரைட் ஆயிருக்கும் கரெக்ட் தானே ரைட் அடுத்த பதில் சொல்லு ஒரு நிமிஷம் நான் சொல்ற சம்பளம் மார்க் பண்ணிக்கோ கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் கிர்ச்சாஃப் லாஸ்ல எல்லா சமமும் முடிஞ்சு போச்சு சம்ம மட்டும் மார்க் பண்ணிட்டு நீங்க கிளம்பலாம் செக்ஷன் ஏல 45 அப்படியே எழுதிட்டே வா செக்ஷன் ஏல 45 51 50 ரொம்ப இம்பார்ட்டன்ட் 50 55 நான் சொல்ற சம்ம ட்ரை பண்ணி பாரு ஓரளவு கான்ஃபிடன்ட் கிடைச்சிரும் இப்பதான் 7th செக்ஷன் பில எக்ஸசைஸ் 2ல 7 இப்பதான் போட்டோம் அது எக்ஸசைஸ் 2ல 15 ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோ 21 எக்ஸசைஸ் 2ல 19 இது எல்லாமே கிர்ச்சாஃப் லா சம்
எக்ஸைஸ் 3ல 2 எக்ஸைஸ் 3ல 2 எழுதி எக்ஸைஸ் 3ல 2 3 4 முக்கியமா 10 16 ரைட் பெருசா வேணாம். இன்னைக்கு நைட்டு இந்த சம் மட்டும் போட்டுக்கோ. சொல்யூஷன் வேணா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. பட் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் சொல்யூஷன் வாங்கிக்கோ. கத்துக்கிட்டீங்களா? சரி.